ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்கன்னு மறுபடியும் கேட்குறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பதிவு என்னென்னு பார்த்தாக்கா, கடன் தொல்லை தீர்க்கும் ருண விமோசன பூஜை அதுதான் பார்க்க போகிறோம். எவ்வளோ கடன் இருந்தாலும் இதை பண்ணுங்கள். 10 பங்கு இருந்ததுன்னா அதில் ஒரு 5 பங்கு பாதிக்கு பாதி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம உடலில் ஆறாத புண்ணு இருந்தால் அது எப்போதும் ஒரு வழியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் தான் கடனும் அதிகமாகி அதை அடைய முடியாத நிலை வந்துச்சுன்னா வாழ்க்கையே பாரமாயிடும். கடனில் 3 வகை இருக்குது. தேவகடன், பித்ருக்கடன், மனுஷ கடன். இதில் தேவகடன் கடவுள் வழிபாட்டால் இதை அடைச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை. பித்ருக்கடன் வந்து தாத்தா பாட்டி முன்னோர்கள் இருந்தவங்க வீட்டில் இருந்தவங்களோட கடன். இதை நம்ம திதி கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனால் மனுஷன்ட்ட வாங்கிய அந்த பண கடனை மட்டும் திருப்பி கொடுத்தா தான் அதுக்கான பலன் உண்டு. அதை அடைச்ச கடன் உண்டு. இல்லைன்னா அதை கடன் பாக்கியில் தான் இருக்கும். ருணமாக கடன். ருணம்ங்கிறது கடன். இந்த ருணம் நம்ம உடலை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி வருத்திக்கிட்டே இருக்கும். அது ரணங்கிறது வந்து ருணம். அதை தான் ருணம்னு சொல்கிறது. ரணம் கடன் தொல்லையை ருண விமோசன வழிபாட்டால் தான் நம்ம தீர்க்க போகிறோம். வாங்க. இந்த கடனுக்கு உண்டான கிரகம் யாருன்னு பார்த்தாக்க அங்காரகன், செவ்வாய் பகவான். அப்போ என்ன பண்ணுறாரு, செவ்வாய் பகவான் ஒரு தடவை என்ன பண்ணுறாருன்னா, திருப்பதி வெங்கடாஜலபதி பத்மாவதி தயாருக்கும் தனக்கு மாளிகை அமைக்க நிதி வேணிட்டு குபேரன்ட்ட கேட்குறாரு. அப்போ குபேரன் வந்து பெருமாள்கிட்ட ஒரு மாதம் வரையும் ஒரு நாளைக்கும் வட்டி வேணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ ஓலையில் பத்திரம் எழுதி வாங்கிட்டார். அந்த பத்திரத்தில் என்ன பண்ணுறாங்க, கடன் தீர்க்கும் படலும் நீண்டு கொண்டே போகும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. அதனால தான் இன்றைக்கும் பக்தர்கள் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு காணிக்கையாக பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குபேரனோட கடன் அடிக்க தான் சரியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு வழக்கு, ஒரு சொல் வழக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது புராண கால விஷயம் இருந்தாலும் கடன் ஒருவருக்கு பெருந்தொல்லையை கொடுக்கும். அதனால் முற்காலத்தை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கதையை காரணமாக காட்டி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போனால் நவகிரக சன்னதியில் இருக்க செவ்வாய் பகவானுக்கு முன்னாடி பெண்கள் இந்த கடன் தொல்லையை தீர வேண்டி இந்த பதிகத்தை சொல்லணும். இந்த விமோசனத்துக்கு உண்டான ஸ்லோகத்தை சொல்லணும். அங்காரக மகிபுத்திர பகவன் பக்தவத்சல நமோஸ்துதே மமாசேசம் ருணமாசு விமோசய. மறுபடியும் சொல்கிற பாருங்க. அங்காரக மகிபுத்திர பகவன் பக்தவத்சல நமோஸ்துதே மமாசேசம் ருணமாசு விமோசய. இதுதான் அந்த ஸ்லோகம். இதை நவகிரக சன்னதியில் இருக்கிற செவ்வாய் பகவான் முன்னாடி இதை சொல்லுங்கள். இதை வந்து 21 முறை சொல்லிவாங்க. செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அனுபவத்தில் கண்கண்ட உண்மை. அதை தான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன். இதை வந்து கடன் வாங்கும்போது பலரும் அந்த செவ்வாயை நினைக்கிறதே கிடையாது. செவ்வாய் பகவான் அது யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. கடனுக்கு உண்டான கிரகம் செவ்வாய் பகவான்ங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் கடன் தொல்லை கழுத்தில் நெரிக்கும் போது தான் கடவுளோட நினைப்பு வரும். என்னை காப்பாற்று அப்படின்னு அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு ஓடுறாங்க. அப்போ தான் தெரியும். அதனால் இது வந்து இயற்கையாக தான் நடக்குது. இது கடன் வாங்கின எல்லாருமே கடவுளை காப்பாற்றுன்னு சொல்லி கூப்பிட்றது இயற்கையாக தான் நடக்கிறது. அதே போல் செவ்வாய் பகவான் யாரையும் தன்னோட பக்த குடிகளை யாரையும் அவர் கைவிடுறது கிடையாது. அவர் எப்போதுமே முருகப்பெருமானோட அம்சங்கிறதுனால எப்போதுமே அவர் வந்து கை கொடுத்துட்டு தான் இருப்பார். அந்த ரொம்ப விமோசனத்துக்கு உண்டான பூஜையை நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னாக்கா வாங்க பூஜை எப்படிங்கிறத பார்ப்போம். கடன் தொல்லை நீங்க மங்களன் செவ்வாயுடன் பூன் குஜன் அழகன் அப்படின்னு இது எல்லாமே செவ்வாய்க்கு உண்டான பேர். மங்களன் செவ்வுடம்போன், குஜன் அழகன் இது வந்து செவ்வாய்க்கு உண்டான பேர். இந்த பூஜையை செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும். ஒரு முக்காலி மேலே வாழை இலையை வச்சு அது மேலே துவர தானியத்தை பரப்பி அதில் அம் அப்படின்னு எழுதணும். அம்னு எழுதி அதன் மேலே பஞ்சவர்ண நூல் சுற்றின கலசத்தை வைக்கணும். அந்த கலசத்தில் சிவப்பு துணியை கட்டணும்.
கட்டி அந்த கலசத்துல சுத்தமான தண்ணியை ஊற்றி அது மேலே என்னன்னாக்க மாவில் சொருவி மஞ்சள் பூசிய தேங்காயை வச்சு செவ்வரளி மலர் சரத்தை வைக்கணும். எனக்கு அந்த கலசத்துல சுத்தமான தண்ணி ஊற்றணும்ல, அந்த தண்ணிக்குள்ளே தீர்த்த பொடி இருக்குங்கள, தீர்த்த பொடி இதை நீங்கள் போடணும். திரவிய பொடி போடாதீங்க, தீர்த்த பொடி. அதாவது வெட்டி வேறு, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இதையெல்லாம் அரைச்சி பவுடராகவே ரெடிமேடாக கடையில் கிடைக்கும். அதை வாங்கி அதில் போட்டுக்குங்க. போட்டுட்டு அந்த சுத்தமான தண்ணி கூட பன்னீரை ஊற்றுங்க. பன்னீரை ஊற்றிட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கலசமாக அந்த வாழை இலையில் அம்மு எழுதுறீங்களா அது மேலே வச்சிடணும். வச்சுட்டு இதில் நாங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த படத்தில் இருக்கிற கோலத்தை அந்த இடத்துல பூஜை ரூமில் வரையணும். அந்த கோலத்தை அதில் பூஜை ரூமில் போட்டு என்னன்னாக்க சுத்தமான தரையில், நல்லா சுத்தமான தரையில் எழுதணும். எந்த மண்ணும் குப்பையும் இல்லாமல் நல்லா கழுவி அந்த பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு எழுதணும். எழுதி என்ன பண்ணுறது, அது நடுவில் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களோட பேரை அந்த இது சொன்னால இலையில அதில் எழுதணும். அதே போல் இல்லைனா கோலத்தில் இதுலையா ஒன்று எழுதணும். எழுதிட்டு சிவப்பு நிற மலர்கள் அதிகமாக எடுத்து வச்சுக்கிட்டு அது என்ன அன்றைய நாளோட பேர் என்னன்னு, அன்றைய நாளோட பேரும் கடன் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட பேர், அவங்களோட நட்சத்திரம் இதெல்லாமே சொல்லி கையில் மஞ்சள் அரிசியை எடுத்து நான் மஞ்சள் தடவி வச்சுக்கிற அச்சதை போடக்கூடிய அரிசி. அது என்னன்னாக்கா நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நெய், மஞ்சள், அரிசி இது மூணையும் நெய் மிக்ஸ் பண்ணி இதை அச்சதை போட வச்சுக்கணும். துர்க்காரியங்களுக்கு, கெட்ட விஷயங்களுக்கு அதை தண்ணியில் தான் தண்ணி, மஞ்சள், அரிசி இது மூணையும் அச்சதை போடுவாங்க. நல்ல காரியங்கள் பண்ணுறாங்கன்னா நெய்யில் என்ன பண்ணுறாங்க, முடம் முடியாத அரிசி, பச்சரிசி எடுத்து அதில் மஞ்சள், நெய் மூணுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த அரிசி என்ன பண்ணுங்கனாக்கா அச்சத அரிசியாக ரெடி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு அந்த 4 நட்சத்திர தேதி வாரம் இதெல்லாம் சொல்லிவிட்டு முதல்ல விநாயகர் மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வச்சு அந்த பூஜை இலையில வச்சு அது நம்ம வச்சுக்கிட்டு தான் அச்சதை போடணும். அப்போ விநாயகனுக்கு உண்டான பாடலை பார்ப்போம். மங்களத்து நாயகனே மண்ணாளும் முதல் இறைவா, பொங்குதன வயிற்றோனே பொற்புடைய இரத்தினனே, சங்கரனார் தருமதிலாய் சங்கடத்தை செங்கரிக்கும் எங்கள் குலவிடி விளக்கே எழில் மணியே கணபதியே. இந்த துதியை பாடிட்டு கற்பூர ஆரத்தி செய்யணும். கற்பூர ஆரத்தி செஞ்சதுக்கப்புறம் செவ்வாய்க்குண்டான ஓம் அங்காரக தேவனே, நர்தின செவ்வாயில் ஜென்ம கடன் தீர செம்மலரும் பலங்கொண்டு உன் பாதம் பணிந்திட்டோம், மனதில் அன்புடனே மண்டியிட்டு பூசிக்கிறோம், மனக்கவலை அதிகமாக்கும் நிலை பூக்கி அருள்வாய். இதுதான் செவ்வாய்க்குண்டான துதி. இதை சொல்லணும். இதை சொல்லிவிட்டு விரிச்சி, செம்பருத்தி, செவ்வரளி, சிவப்பு ரோஜா இந்த மலர்கள்லாம் கொண்டு அந்த கலசத்துக்கு அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை செஞ்ச பிறகு ஓம் அவத்தி தேசாதிபதா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போற்றி சொன்ன பிறகு ஒரு முறை மலர் எடுத்து அந்த கலசத்தில் போடணும். ஓம் பரத்வாஜா வம்சவா போற்றி, ஓம் முருகனின் உருவே போற்றி, ஓம் மேசராசி பிரியா போற்றி, ஓம் விருச்சிகத்தில் இருப்பாய் போற்றி, ஓம் தென்முகப் பார்ப்போய் போற்றி, ஓம் தேவிகா பிரியனே போற்றி, ஓம் பூமியின் புதல்வா போற்றி, ஓம் சகோதரகாரகனே போற்றி, ஓம் பூமி பாலகரனே போற்றி, ஓம் குஜனே போற்றி, ஓம் ரணகாரனே போற்றி, ஓம் ருணரோக நிவாரணனே போற்றி, ஓம் கடந்தீர்ப்பாய் போற்றி, ஓம் மகிசுதனே போற்றி, ஓம் நவநாயக உருவே போற்றி. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு குங்குளியத்தை பால் சாம்பிராணியில் கலந்து வீட்டுக்கு தூபம் போடணும். தூபம் போட்டுட்டு செவ்வாழை, மாதுளம்பழம், மாம்பழம் இது 3 வகை பழத்தை வச்சு அதோட சர்க்கரை, அன்னம், கடலைப்பருப்பு, சுண்டல் இதெல்லாம் படைச்சி ஆரத்தி எடுத்து வச்சுக்கணும். மீண்டும் கையில் பூவை எடுத்து மஞ்சள் அரிசி கலந்து வச்சு அதில் தண்ணி விட்டு எங்கள் கடன் தீர்க்க ஏற்கும்படி பூஜையிற்றும் ஏற்றிடுவாய் செவ்வாயே, எளிதில் ருணந்தீர எழுந்தருளுக செம்முகனே அப்படின்னு சொல்லி அதை தரையில் வைக்கணும். வச்சுட்டாக்க இங்கே உங்களோட கடன் பாதிக்கு பாதி குறைஞ்சிரும்.
அது செவ்வாய்க்கு உண்டான ஸ்லோகங்கள் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பூஜையில் சொன்னாலும் சரி, பூஜை இல்லாதப்போ எப்போ வேணாலும் சொல்லிக்கலாம். அதை வாங்க பார்க்கலாம். கடன் தீர்க்கும் ஸ்லோகம். கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு நிம்மதி அடைய செவ்வாய்க்கிழமை காலையில் குளிச்சுட்டு வீட்டில் தீபம் ஏற்றி இந்த துதியை சொல்லலாம். அங்காரகன் எனும் திருநாமத்தில் உதித்து எங்கும் பரவும் கதிரவோன் மண்டலத்தில் பங்காகி நிற்கும் செவ்வாய் தேவனே, திங்கள் திருமுகத்தோன் சங்கில் கோலமதில் தங்கியிருந்து நீங்கா கடன் தனை பாங்குடனே தீர்ப்பாய் மங்கள நாயகனே. இது வந்து அங்காரகன் செவ்வாயோட துதி. செவ்வாய்க்கு உண்டான மந்திரம் வாங்க. ரக்தமால்யாம் பரதரம் சக்தி சூல கதாதரம் சதுர்புஜம் மேஷவாகம் வரதாபயதாரிணம் ஓம் அங்காரகாய வித்மகே பூமி பாலாய தீமகி தன்னோ குஜ பிரசோதயா. இதுதான் வந்து செவ்வாய்க்கு உண்டான மந்திரம். இதை சொல்லி இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அவ்வளோ இதில் பாதி குறையும். இதுதான் ருணவ மோசன பூஜை. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டுருக்கோம். நன்றி, வணக்கம்.